இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, மூலிகை சிக்கன் கிரேவி பண்ணலான்னு நான் மாடித்தோட்டத்துக்கு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சுக்கலாம். கருவேப்பிலை எடுத்துகிட்டு அப்புறம் திருநீற்று பச்சையில் பார்த்தீங்கன்னா, அங்கங்கே நிறைய முளைச்சி நல்ல பெரிய செடியாக வளர்ந்துருக்கு. அதெல்லாம் பறித்து நான் பக்கெட் நிறைய வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நம்ம நைட் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு காலையில் நம்ம எழுந்திரிச்சு குடிக்கும்போது நம்ம உடம்பு நல்லா கூலிங்காக இருக்கும். இப்போ வந்து நான் சிக்கன் வந்து கிரேவி பண்ணியாச்சு. எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம கிரேவி செய்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் திருநீற்று பச்சையில் வந்து ஒரு 2 கைப்பிடி போட்டுட்டு ஒரு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்குனோம்னா சூப்பராக இருக்கும். அந்த அரோமா வாசனையோட அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். சளிக்கு, இந்த தலைவலிக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அப்புறம் சுட சுட சாப்பாடு வச்சாச்சு. இதான் இன்றைக்கி எங்களுக்கு லன்ச். உங்கள் வீட்டில் என்ன லன்ச் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அதையும் சொல்லுங்கள். இதில் இன்னும் நிறைய ரெசிபி செய்யலாம். ஏற்கனவே நான் வந்து மூலிகை சிக்கன் கிரேவி லாங் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள்.